ஓடி வாங்க, நெருப்பு பிடிச்சிருச்சு. ஓடி வாங்க. ஐயோ ஐயா, திடீர்னு நெருப்பு பிடிச்சிருச்சு. சங்க கணக்கெல்லாம் சாம்பலா போகுது. இனிமே எப்படி நான் கணக்க ஒப்படைக்க போறேனோ தெரியலையே. அதை பத்தி கவலை உங்களுக்கு வேண்டவே வேண்டாம். இப்படி திடீர்னு தீப்பிடிக்கும்னு எங்களுக்கு முன்னாடியே தெரியுமே. அதனாலதான் ஒரிஜினல் கணக்கெல்லாம் இங்க வச்சுட்டு டூப்ளிகேட் கணக்க அங்க வச்சிருந்தோம். உனக்கு ஏன் அந்த புத்தி? உங்களை தான் 5 லட்சம் ரூபாய் கையாளல் பண்ணிருக்கீங்க. இது ஒழுங்கா வருமா இல்ல உதச்சாத்தான் வருமா? சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே, எங்கேயா தெரியுங்க? உடனே இவரை பதவியிலிருந்து தூக்கி எறியணும். இப்பவே போலீஸ் ஒப்படைச்சாக்கணும். முதல்ல போய் நெருப்பணுங்கய்யா. நடக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு. தயவு செய்து போலீஸ் வரைக்கும் போக வேண்டாம். என் மான மரியாதை எல்லாம் போயிடும். பணத்தை நான் கட்டிடுறேன். பணத்தை கட்டா மாத்திரம் போறாது. 10 வருஷத்துக்கு எந்த மேடையும் பாடக்கூடாது. ரேடியோவில் கூடவா? எங்கேயும் பாடக்கூடாது. அந்த உத்தமர் சுப்பையா பிள்ளைக்கு செஞ்ச துரோகத்துக்கு இதுதான் உனக்கு சரியான தண்டனை. போடுங்க கழித்த. சக்கரவர்த்தி, 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 எங்களை மன்னிச்சுட்டோன்னு சொல்லுங்க பிள்ளைவாள். எழுதுறீங்க எழுதுறீங்க. என்ன சூழ்ச்சிக்கு அடிமையாகி உங்களுக்கு நாங்கள் தான் துரோகம் செஞ்சிட்டோம். அந்த நீலகண்டம் எவ்வளவு பெரிய அயோக்கியங்கிறத கண்டுபிடிச்சு அவரை பதவியில இருந்து தூக்கி எறிஞ்சிட்டு இப்ப மனம் திருந்தி வந்திருக்கோம். எந்த தாய்ச்சங்க உங்களை தூக்கி எறிஞ்சதோ அதே தாய்ச்சங்க இப்போ உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வந்திருக்கு. இனிமே நீங்க தான் எங்க தலைவர். நீங்க தான் எங்களை வழிநடத்தி செல்லும். மறுபடியும் எங்க காது குளிர நீங்க மிருதங்க வாசிக்கணும். ஆமாங்க, நீங்க மறுக்கவே கூடாது. சக்கரவர்த்தி, 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 சக்கரவர்த்தி. இன்னொரு நல்ல செய்திங்க. மெட்ராஸ் ஹரிதாஸ் நாயுடு அகில இந்திய மிருதங்க வித்துவான்கள் போட்டி நடத்த போறாரு. அதுல ஜெயிக்கிறவங்களுக்கு பொன்னாட போட்டி 5 லட்சம் பணமும் கொடுக்க போறாரு. கண்டிப்பா நீங்க அதுல கலந்துக்க போறீங்க, ஜெயிக்க போறீங்க. மறுபடியும் என் தங்கச்சி இந்த வீட்டுல சந்தோஷமா நடமாட விட போறீங்க. நடக்க போற அகில இந்திய மிருதங்க போட்டியில நீ கலந்துக்க போறேன்னு கேள்விப்பட்டதும் நேர்ல சந்திச்சு வாழ்த்தலான்னு வந்திருக்கிறேன். தேங்க்யூ ஐயா. நீங்க யாருன்னு? சங்கீத உலகத்துல உன்ன மாதிரி இளைய தலைமுறைகள் உருவாகணும்னு நினைக்கிறவங்கல்ல நானும் ஒருத்தன். ஆனா அதுக்கு நேர் மாறால உங்க அப்பா நினைக்கிறாரு. ஐயா என்ன சொல்றீங்க? இந்த போட்டியில அவரும் கலந்துக்க போறாராமே. ஆமா கண்ணா, அவர் திட்டம் போட்டு தான் செய்த சத்தியத்தை கூட தூக்கி எறிஞ்சிட்டு இந்த போட்டியில கலந்துக்க போறாரு. ஏன் தெரியுமா? தன் பேச்சை மீறி போன தன் மகன் தலை தூக்க கூடாதுங்கிற கெட்ட எண்ணம். யாரோ ஒரு 3வது மனுஷன் உன் முன்னேற்றத்தில் அக்கறை வச்சு லட்சக்கணக்கில் பணத்தை செலவழிச்சு ஒரு போட்டி நடத்த முன் வந்திருக்க நேரத்துல பெத்த தகப்பனே புள்ளைக்கு எதிரா போட்டிக்கு வராரு. இது என்ன கொடுமை! எங்க அப்பா மட்டும் இல்ல, என்ன படைச்ச ஆண்டவனே வந்தாலும் என் லட்சியத்திலிருந்து நான் பின்வாங்க போறது வரேன். சுப்பையா, உன் கண்ணை குத்த உன் பேர்லயே தயார் பண்ணிட்டேன் பாத்தியா?
வாங்க 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 சார் வணக்கம். ஹலோ சேட்ஜி, யூ ஆர் கமிங் ஃப்ரம் பாம்பேவா? வெரி குட் வெரி குட். அப்பா நிறைய பேர் வராங்கப்பா. அடடடடடட வாயா, வாங்க வாங்க வாங்க. ஏன் சாமி, நீயுமா போட்டியில வாசிக்க போற? ஐயோ பாவம். எங்க வான்னு கூப்பிட கூட யாரும் இல்லையே. ஐயா, ராஸ்கோல், நீ எப்படா இங்க வந்த? நீங்க வருவீங்கன்னு கேள்விப்பட்டேன் ஐயா, அதனால முன்னாலேயே வந்துட்டேன். கொடுங்க ஐயா. வாங்க ஐயா. அம்மா வாங்கம்மா, வாங்கம்மா, வாங்க ஐயா. சிஷ்ய கொடிகளா, கண்ணனோட ஒவ்வொரு வாசிப்புக்கும் கைத்தட்டலும் விசிலும் பறக்கணும். நீங்க பண்ற ஆரவாரத்துல வந்திருக்கிறாங்களே போட்டிக்கு மத்த வித்வான்கள், அவங்க எல்லாம் மிரளணும். நீங்க கவலையே படாதீங்க, வெளுத்து வாங்கிறோம். ஓகே மகாஜனங்களே, ஸ்ரீமத் நாராயணன் கிருபையினாலே இப்பொழுது அகில இந்திய மிருதங்க வித்வான்கள் போட்டி நடக்க இருக்கிறது. போட்டியின் முதல் கட்டமாக மிருதங்க சக்கரவர்த்தி சுசீந்திரம் சுப்பையா பிள்ளை அவர்களோடு பிற மாநில கலைஞர்கள் கலந்து கொள்வார்கள். இதுவரை நடந்த போட்டியில் மிருதங்க சக்கரவர்த்தி சுப்பையா பிள்ளை அவர்களே வென்றிருக்கிறார்கள். இறுதி போட்டியில் அவரோடு மோத ஓர் இளம் சிங்கம், அடல் ஏறு, பீடு உயர்காளை, கலியுக நந்தி தேவர், அமெரிக்காவில் தங்கப் பதக்கம் பெற்றவர், ஜப்பானில் வைரப் பதக்கம் பெற்றவர், ரஷ்யாவிலே சக்கரவர்த்திக்கெல்லாம் சக்கரவர்த்தி என்ற பட்டத்தை பெற்றவர் இதோ வருகிறார். அப்பனுக்கு எதிரா பிள்ளையா? ஏண்டா குடும்ப சண்டைய மேடைக்கே கொண்டுட்டு வந்துட்டியே, உனக்கு இது நல்லா இருக்கா? வள்ளியம்மே, தவமிருந்து பெத்த ஒரே புள்ள என்ன செய்யறான் பாத்தியா?